ஹலோ மாணவ கண்மணிகளே, ஹலோ குட்டீஸ். இப்போ அடுத்த வீடியோ, அதாவது 5ஆம் வகுப்பு பருவம் 2 அலகு 3 அமைப்புகளுடைய தொடர்ச்சி, அதாவது பயிற்சி விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கவனமாக பார்த்து செஞ்சால் கரெக்டாக புரிஞ்சிரும்ப்பா. கவனமாக பாருங்க, கவனமாக பார்த்து செய்யணும்ப்பா. பயிற்சி 3.1 பக்கம் 19. சமபக்க முக்கோணத்தை பயன்படுத்தி பின்வரும் வடிவங்களின் கோணங்களை கண்டறிக. அந்த புக்கிலையே நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ சமபக்க முக்கோணம் அப்படின்னா, சமபக்க முக்கோணம் ஒரு முக்கோணம் அப்படின்னாலே அது 3 கோணங்கள் இருக்கும். ஒவ்வொரு கோணத்தினுடைய அளவும் எவ்வளவு? 60 டிகிரி. அப்போ ஒரு சமபக்க முக்கோணத்துக்கு 60, ரெண்டாவது சமபக்க முக்கோணத்துக்கு ஒரு சமபக்க முக்கோணத்துக்கு 180 டிகிரி வரும். அப்போ 3 சமபக்க முக்கோணங்கள் இருக்குது. அதுபோல் ரெண்டாவது படத்தில் பார்த்திங்கன்னா 4 சமபக்க முக்கோணங்கள் இருக்குது. எத்தனை சமபக்க முக்கோணங்கள் இருக்குது? 4 சமபக்க முக்கோணங்கள் இருக்குது. அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்கள். வட்டத்தை பயன்படுத்தி செவ்வகத்தின் கோணங்களை கண்டறிக. அதில் நம்மளுக்கு மேலே அதே பக்கத்தில் 19ஆம் பக்கம் போட்டிருக்காங்களா, அதே போல் தான் வட்டம் போட்டுட்டு கொஞ்சம் செவ்வகமாக போடணும். இங்கே சதுரமாக போட்டிருக்காங்க, இங்கே செவ்வகமாக போடணும். அதே போல் தான் வரும். செவ்வகம்னாலும் நம்மளுக்கு செங்கோணம் தான் வரும். அதில் அதையும் 360 வகுத்த 4ஆல் வகுத்தா 90 டிகிரி வரும். அது நம்ம புத்தகத்தில் கணக்கு சதுரமாக போட்டிருக்காங்க. இதை நம்ம செவ்வகமாக போட்டுக்கணும். அடுத்து சுழலும் கோணங்கள், ரொட்டேட்டிங் ஆங்கிள்ஸ், அதாவது ராட்சத ராட்டினம், ஜெயின்ட் வீல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எக்ஸிபிஷன்லாம் போட்டிருப்பாங்கள்ல. இந்த ராட்சத ராட்டினம் சுழல்வதை பாருங்கள். ஒவ்வொரு பெட்டியும் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு சென்று மீண்டும் அதே இடத்தை திரும்புவதை காணலாம். நம்ம புக்கில் பக்கம் 20ஆம் பக்கத்தில் போட்டிருக்காங்க. இப்போ இது நம்ம கடிகாரம் சுழல்வது போல தான் இதுவும் கரெக்டாக சுற்றுது. இதில் நேராக இது பண்ணோம்னா அது நேர்கோணமாயிருது. நேராக செங்குத்தாக பிரித்தோம்னா அது நேர்கோணமாயிருது. அது கீழே பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு கடிகாரத்தினுள் நிமிடமுள் மற்றும் மணிமுள் சுழல்வதன் வழியாக நேரத்தை காட்டுகிறது. கடிகாரத்தின் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் கோணத்தை ஏற்படுத்துகிறது. கடிகாரத்தின் முள்கள் சுழல்வதனால் ஏற்படும் பல்வேறு கோணங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். பக்கம் 20 புக்கில் நம்மளுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. கடிகாரம் 3 மணியை குறிக்குது. அது 3 மணிங்கிறது செங்கோணம். 3 மணிங்கிறது என்னது? செங்கோணம். அதாவது 12க்கும் 1க்கும் இடையில் 30 டிகிரி இருக்குது. இப்போ ஒவ்வொரு அடுத்து 1லேருந்து 2 வரைக்கும்னா அது ஒரு 30 டிகிரி, 2லேருந்து 3 வரைக்கும் அதுக்குன்னா ஒரு 30 டிகிரி. அப்போ 30 அப்படின்னா 30 30 60 60 30 90 டிகிரி செங்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் நேர்கோணம் 6 மணிங்கிறது எதை குறிக்குது? நேர்கோணம். நேர்கோணம்னால எத்தனை டிகிரி? 180 டிகிரி. நேர்கோணம்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வரணும் 180 டிகிரி. அப்போ அதாவது அதுபோல் ஒரு 12க்கும் 1க்கு இடையில் எத்தனை டிகிரி இருக்குன்னு சொன்னால் 30 டிகிரி. அப்போ 12லேருந்து 6 வரைக்கும் 6 நம்பர்ஸ் இடையில் இருக்குது. இப்போ 6 × 3 6 × 30 180, 6 3 18, 0 சேர்த்தா 180 டிகிரி. நேர்கோணத்துக்கு எத்தனை டிகிரி? 180 டிகிரி. அதுபோல் 3வது வாட்சில் 9 மணிங்கிறது செங்கோணம். செங்கோணம்னாலே 90 டிகிரி. டக்குன்னு ஞாபகம் வரணும். அது அடுத்து பாருங்கள் குறுங்கோணம். குறுங்கோணம் 2 மணி. 2 மணிங்கிறது அப்போ எத்தனை டிகிரி? 60 டிகிரி. 2 மணி நேரம் எத்தனை டிகிரியை குறிக்குது? 60 டிகிரி. ஏன் எப்படின்னா 12லேருந்து 1 வரைக்கும் 30 டிகிரி, 1லேருந்து 2 வரைக்கும் 30 30 60 டிகிரி. பூஜ்ஜிய கோணம் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் 12 இருக்குது. அதனால் அது என்ன கோணம்? பூஜ்ஜிய கோணம். அடுத்து விரிகோணம்
12லேருந்து 7 மணி 12 நிமிடங்கள் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து 150 டிகிரி வரும். எப்படின்னா 7லேருந்து 12 வரைக்கும் 5 இடைவெளி 5 இது நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 5 3 15 5 × 30 5 3 15 150 டிகிரி. 150 டிகிரி என்ன கோணம்? விரிகோணம். 150 டிகிரி என்ன கோணம்? விரிகோணம். இவ்வளோதான்ப்பா, சிம்பிள். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகிடும். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது, நீங்கள் 12லேருந்து ஒன்றா நம்பர் வரைக்கும் உள்ளதில் எத்தனை டிகிரி இருக்கா? 30 டிகிரி. அப்போ இதை தெரிஞ்சிட்டிங்கனால ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், 21ஆம் பக்கம். நள்ளிரவு 12 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை கடிகாரத்தின் மணி முள் ஒரு சுழற்சியை முடித்திருப்பதை நாம் காணலாம். அதாவது 360 டிகிரி கோண சுழற்சியை ஒரு முறை நிறைவு செய்திருக்கும். அதே நேரத்தில் நிமிடமுள்ளானது 12 சுழற்சிகளை நிறைவு செய்திருக்கும். அதாவது 360 டிகிரி கோண சுழற்சியை 12 முறை நிறைவு செய்திருக்கும். மணிமுள் ஒரு தடவை சுற்றி வந்திருக்கும். நிமிடமுள் 12 சுழற்சிகளை நிறைவு செய்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3.2 பயிற்சி. கோணங்கள் 180 டிகிரி வரணும். 2வது கணக்கு 90 டிகிரி வரணும். 3வது கணக்கு 60 டிகிரி வரணும். இப்போ 90 டிகிரி வரணும்னா நான் உங்களுக்கு புக்கில் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுபோல் நீங்களும் செய்யணும். அடுத்து நான் சொல்லியிருக்கேன்ல, 12லேருந்து 1 நம்பர் வரைக்கும் எத்தனை டிகிரி? 30 டிகிரி. அதை கணக்கு பண்ணி நீங்கள் போட்டிங்கனாலே இதை போட்டுருங்க. ஓகேயா? அடுத்து 2ஆம் கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் கடிகாரத்தின் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் ஏற்படுத்தும் கோணத்தை காண்க. அந்த டிகிரியும் குறிக்கணும், அது என்ன கோணங்கிறதையும் சொல்லணும். இப்போ 11 மணினா அப்போ எத்தனை டிகிரி? 30 டிகிரி. அப்போ இது குறுங்கோணம். அடுத்தது 9 மணி 90 டிகிரி செங்கோணம். அடுத்து நேர்கோணம் 6 மணி அப்படிங்கிறது 180 டிகிரி. அதுக்கு அடுத்த கணக்கு பாருங்கள். 6:10 6 மணி 10 நிமிஷம். 6 மணி 10 நிமிஷங்கிறது 4 எண்கள், இடைப்பட்ட எண்கள் இருக்குது. அப்போ 4 × 30 120 டிகிரி. இப்போ 120 டிகிரிங்கிறது விரிகோணம். இந்த புக்கில் நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன்னா அதுபோல் நீங்களும் வரைஞ்சி பார்த்து கரெக்டாக செய்யணுப்பா. அடுத்து 6:45 நிமிடம். 6 மணி 45 நிமிடம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 6:45க்கு அந்த அந்த மணி முள்ள குறிச்சிக்கிறணும். இடைப்பட்ட எண்கள் எத்தனை இருக்குது? 3 எண்கள் இருக்கா? அப்போ 3 × 30 90 டிகிரி. அப்போ செங்கோணம். அதுபோல் அடுத்து பாருங்கள், 6 மணி 30 நிமிடம். நிமிடமுள்ளும் 6ல் இருக்கணும், மணிமுள்ளும் 6ல் இருக்கணும். அப்படி சேர்ந்து வந்தால் அது என்ன கோணம்? பூஜ்ஜிய கோணம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேயா? இதுபோல் நீங்களும் வேறு மணி முள்ளை குறித்து நீங்கள் பார்த்து செய்யலாம். அடுத்த பயிற்சி 3.4. சொற்களின் தொகுப்பில் உள்ள அமைப்புகளை கண்டறிதல். பின்வரும் சொற்களை உற்று நோக்கவும். ஃபியூ, கோப், கட், நியூ, ஹோப், கட், நியூ, ஷாப், புட். இதில் கடைசி 2 எழுத்துக்களை பார்க்குறாங்க. யூ, ஓப், அட் என்ற அமைப்பில் அமைந்துள்ளது. நான் சொன்னேன்ல, ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொன்னேன்ல, ஒத்த ஓசையில் முடிகிற சொற்கள்னு சொன்னோம்ல, அதுதான் இது. இப்போ இது பின்வரும் சொற்களை அமைப்பை ஏற்படுத்துமாறு வரிசைப்படுத்தவும். இதில் நான் புக்கில் நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் அதை கரெக்டாக எடுத்து எழுதணுப்பா. இப்போ இது டிஹெச்சில் முடிகிறதா எது அப்படிங்கிறத எடுத்து எழுதணும். 2வது இடியில் முடிகிறதா எது அப்படிங்கிறத எடுத்து பார்த்து எழுதணும். 3வது ஐசிஇ அதில் முடிகிற வார்த்தைகளையா எடுத்து எழுதணும். அடுத்த எடுத்துக்காட்டு, ஒரு அமைப்பு ஏற்படுத்துமாறு ஐஎன், இன் மற்றும்
எயில் என முடியுமாறு சொற்களின் தொகுப்பை எடுத்து எழுதுக. இப்போ பி நடுவில் வந்து என் வரணும். பின், WIN வின், TIN டின், PIN பின். இங்கே வந்து எயில்னு இருக்கு நடுவில், சுற்றிலும் MBTS மெயில், பெயில், டெயில், செயில். சிம்பிள் தான், இவ்வளோதான். அடுத்த பேர பயிற்சி 3.3ல் ENT மற்றும் IGHT முடியும் சொற்களின் தொகுப்பு எழுதுக. அதான் வார்த்தையை எடுத்து எழுதியிருக்காங்க. வெண்ட், சென்ட், பென்ட், ரெண்ட், டென்ட். அடுத்தது நைட், லைட், ரைட், சைட், மைட். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோட், போட், கோட், ரெட், பெட், வெட். அவ்வளோதான், இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. இதை நல்லா நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். எந்த சந்தேகம் வராது, தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகேயா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். நம்ம பாடங்களை அடுத்தடுத்து நான் போடுறேன். நல்லா படிக்கணும், கணக்கெல்லாம் எழுதி செஞ்சு பார்க்கணும். ஓகேயா? பாய் குட்டீஸ். இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க.